பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாளில் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால், அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு போகிற அந்த செய்தியெல்லாம் பார்த்தோம்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க எழுதின பாடல்கள், ஒவ்வொரு பாடலுமே யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு பாடலுக்கு கீழே அநேக கிறிஸ்தவர்களை விட அநேக முஸ்லிம்ஸு, இந்துக்கள் தான் அந்த பாடல்களுக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா, நாங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆனாலுமே இந்த பாடல் எங்களை ரொம்ப தேற்றிருக்கு, இந்த பாடல் கேட்டால் எங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரீதியான சமாதானம் இருக்குது, இந்த பாடலை கேட்டால் எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த பாடலை கேட்டுன்னு இருக்கும்போது எங்களையே அறியாமல் எங்களுக்கு கண்ணீர் வருது அப்படின்லாம் சொல்லி நம்ம அநேக மெசேஜை பார்க்கலாம். ஆனால் பாருங்க, அந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு இடத்துல போய் ஒரு ஜெப கூட்டம் நடத்தும் போதும் அவ்வளோ லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகள் அவங்க நடத்துறது. எந்த ஒரு ஊழியக்காரருமே நம்ம குறை சொல்லி ஒரு குறையா நம்ம பேசக்கூடாது. ஏன்னா வேதாகமத்துல நம்ம பார்க்கிறோம், மத்தேயுல பார்க்கிறோம், ஒருத்தனை நம்ம நீ பாவம், நீ செய்யறது இப்படி, நீ பேசுறது நீ தப்பு, இல்ல உன் கண்ணுல ஒரு அழுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, முதலாவதாக இன்னொருத்தரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்பதாக நம்மள நம்ம சரி பார்த்துக்கணுமா. ஏன்னா வேதாகமத்துல அநேக வார்த்தைகள் இருக்குது. ஒரு விபச்சார ஸ்திரீ கர்த்தரிடத்துல பேசும்போது ஏசப்பா என்ன சொல்றாரு, உங்களில் யாரு பாவம் செய்யாதவர்களோ, பாவம் அறியாத இருக்கிறீர்களோ, அவங்க அவங்க மேல கல்ல போடுங்க அப்படின்னு இருக்கு. அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அநேக இடத்துல யாரை குறித்துமே நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. நம்ம சாதாரண மனுஷங்களே பாருங்க, மனுஷனுக்கு மனுஷன் நியாயம் தீர்க்க கூடாது, நியாய தீர்ப்பை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதாகமத்துல ரொம்ப ஒரு கிளியரா எழுதியிருக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த ஊழியக்காருக்கு விரோதமா நம்ம ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, நியூஸ்ல விடுங்க, நியூஸ்ல அதுலயுமே நியூஸ்லயே இப்ப அவங்களுக்கு விரோதமா எந்த ஒரு ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லி நியூஸ்லயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி அந்த ஜீப்ல ஏத்திட்டு போறப்ப ஒரு ஊழியக்காரோட நிலைமை பாருங்களேன். ஆனா அவங்களுக்கு அவங்கள பத்தி எவ்வளவு பேசுறாங்க தெரியுமா? இந்துஸ், முஸ்லிம்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. கிறிஸ்டியன்ஸ் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? அவங்களுக்கு ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா யாரோ ஊழியக்காரங்க அவங்களுக்கு விரோதமா தான் பேசுறாங்க. அட்லீஸ்ட் அவங்கள பத்தி, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க வேணாம், அட்லீஸ்ட் அவங்கள பத்தி தப்பா பேசாமலாம் இருங்க. எந்த ஒரு கிறிஸ்டியன்ஸுமே நம்ம இதுலதான் நம்ம கிறிஸ்டியன்ஸை நம்மளே நம்ம கேவலப்படுத்தின்னு இருக்கிறோம். ஏன்னா ஒரு கிறிஸ்டியன்ஸை பத்தி ஒரு நல்லது பண்றாங்க, ஒரு கிறிஸ்துமஸ் நாட்கள், ஒரு நியூ இயர் நாட்கள், ஈஸ்டர் நாட்கள்ல ஒரு நல்ல நாள் வருதுன்னா அநேக ஊழியக்காரர்கள் போய் அங்கங்க இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கறாங்க, சாப்பாடு, அவங்க படிக்கிற செலவு. மோகன் லாசரஸ் அங்கிளை பாருங்க, தினகரன் பாஸ்டர் அவங்கள பாருங்க, அவங்க மாத்திரம் இல்ல, ராஜு பாஸ்டர் பாருங்க, சண்டே கிறிஸ்டியன் ராஜு பாஸ்டர் பாருங்க, நம்ம சபைக்கு போற ஊழியக்காரங்களை பாருங்க, எவ்வளவு பேருக்கு உதவி செய்யறாங்க. ஆனா அதெல்லாம் வெளியே வருதா? அது ஒரு போஸ்டா போட்டா எப்படி சொல்றாங்க தெரியுமா? இவங்க உதவி செய்யறாங்க, இவங்க இது ஒரு போஸ்டா வேற போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் செய்யற நல்லது எதுவுமே அது ஒரு பப்ளிஷ் ஆகாது. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு பப்ளிஷ் பண்றாங்க பாருங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஆந்திர பிரதேஷ்ல ஒரு பாஸ்டர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நியாயம் கிடைச்சிருச்சா? அவங்க நியூஸ் இன்னும் வரைக்கும் ஓடின்னு இருக்குதா? கிடையாது. ஒரு 2 நாள் அந்த நியூஸ் வந்துச்சு, அதோட மூடி மறைஞ்சிடுச்சு. ஆனா அதுவே வேற ஒரு கதையா இருந்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு விட்டுருக்க மாட்டாங்க. எவ்வளோ வருஷங்கள் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் சில காட்சிகள்லாம் நடந்துன்னு இருக்குது. கிறிஸ்தவர்களா இருக்கிற நீங்க, முதலாவது கிறிஸ்தவர்கள், அவங்க உண்மையா தப்பு பண்ணிருக்கட்டும், தப்பு பண்ணாம இருக்கட்டும், முதல்ல அவங்கள பத்தி பேசுறதுக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவங்களுக்காக நீங்க பிரேயர் பண்ணனாலும் பரவாயில்ல, அவங்க பட்சமா நீங்க பேசலனாலும் பரவாயில்ல, தயவு செய்து. ஆமா, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் ஃபேஸ்புக்ல, ஒரு ஊழியக்கார் சொல்றாரு, ஆமா அவருக்கு அஃபேர் இருக்கு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு வந்துச்சு உங்களுக்கு அதெல்லாம்? ஏன்
ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு ஊழியக்காரே சப்போர்ட்டா நீங்க பேசாதீங்க. நீங்க பேசுறது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா தயவு செய்து நீங்க பேசாதீங்க. ஆனாலும் அவரு தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தகுதி இல்லாதவங்க நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க, தயவு செய்து பேசாதீங்க. அவங்க உண்மையாலுமே பாவம் செய்திருக்காரா? அவர் உண்மையாலுமே அப்படிப்பட்ட காரியம் செய்திருந்தா அவருக்கு நியாயத்துக்கு கர்த்தர் இருக்கிறாரு. அதனால பாருங்க, அவங்களுடைய குழந்தை பிறந்த நாள்லயே அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு அந்த நிலைமையில நீங்க இருந்திருந்தீங்கன்னா, அந்த ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ நீங்க அந்த மாதிரி தவறு செய்து உங்களை அரெஸ்ட் பண்ணிருந்தா, உங்களை அந்த மாதிரி யாராவது பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால முதலாவது அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு பின்னால நடந்து கொண்டு இருக்கிற அநேக காரியங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே வெளியே வந்து இருக்குது. அதனால தேவன் அவருக்கு ஏற்ற நியாயத்தை கொடுக்கும்படியாக 25ஆம் தேதி அவரை கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அதனால நல்ல தீர்ப்பு மனுஷர்கள் மூலியமாய் அந்த மகனுக்கு நல்ல இரக்கம், நல்ல தயவு கிடைக்கணும். தயவு செய்து இப்ப நான் பேசுறது கூட நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல. அவங்களுக்காக ஜெபிங்க. அவங்கள பத்தி இன்னும் வேண்டாத காரியங்கள் யாரும் பேசாதீங்க. நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதை கேட்க நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்குது. நீங்களே உங்க மனசாட்சி கேட்டு பாருங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு பாடின பாட்டுல அவரு தானா பாடல, கர்த்தருடைய வார்த்தையை தான் பாடியிருக்காரு ஒவ்வொரு பாட்டுமே. ஆனாலுமே அந்த ஞானத்தை கொடுத்தது யாருங்க? அவரா எல்லாமே பண்ணாரா? தேவன் கொடுத்தது. அவர் நடத்துற ஒவ்வொரு ஜெப கூட்டத்துக்கும் தேவன் சித்தம் இல்லாமல் இருந்தா அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்க சேருவாங்களா? நீங்களே சொல்லி பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடுங்க.